ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோவில் சில டிப்ஸுகள்லாம் இருக்குது, முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சாலை ஓரமாக எடுத்துகிட்டு நடந்துக்கிட்டே போகும்போது எடுத்த வீடியோ தான். கையில் ஷூட் பண்ணலை, ஃபோனை கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சைடில் வச்சுட்டே நான் எடுத்த வீடியோ தான் இது. இப்போ பாருங்கள், நான் சைடில் எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ரெகுலராக மதியானம் லஞ்சுக்கு கொடுக்க போவேன். அப்போ நடந்தே தான் போவேன். சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சரி, ரெகுலராக தான் நடந்துட்டு போகிற வழி தான் இது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பாட்டுக்கு ஓரமாக நடந்துட்டு தான் போனேன். ஒரு பைக்காரன் பார்த்தா அவ்வளோ ஸ்பீடில் வந்தான். நான் அப்படி இருந்து நம்ம ஃபுட்பாத்து அது மேலே தான் ஏறி நடந்தேன். ஆனால் அந்த இடம் கொஞ்சம் கழிச்சியாக இருந்ததுனால கீழே இறங்கி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பைக்காரன் நேராக என்னை காலில் இடிச்சிட்டான். நான் சைடாக ஓரமாக அப்படி இருந்தபோது ரோடு இருக்குது 10 மீட்டருக்கு அந்த சைடு ஒரே இடி இடிச்சிட்டான். எனக்கு ஹிந்தியும் பேச தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது. சாரி மேடம் சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தான். அந்தளவுக்கு அடி எதுவும் படலை. இருந்தாலும் நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. காயம் எதுவும் ஏற்படலை. சைடில் இடிச்சிட்டு மட்டும் போயிட்டான். சரின்னு நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பாதுகாப்பாக நம்ம சைடாக ஓரமாகவே போனாலும் வர்றவே மேலே இடிச்சுக்கிட்டு தான் போகிறேன். அதுக்கு என்னங்க பண்ணுறது? நம்ம ரோட்டில் நம்ம பாதுகாப்பாக போனாலும் போகிற வண்டி பாருங்கள் பாதுகாப்பாக போகிறதே இல்லை. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பைக் எப்படியோ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா எப்போ பாரு வீட்டுக்கு ஒரு எல்லார் வீட்லேயும் கார் தான் இருக்கும். கார் ரோட்டில் விலக முடியாத அளவுக்கு போகும். பாருங்கள், நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கார் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்குது. ஆனால் பாருங்கள், எதுவுமே வராத போது நம்ம கிராஸ் பண்ணாதான். அப்படி இருந்து நான் பயந்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன். கிராஸ் பண்ணல. கார் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேப்பு கிடைக்கிது பாருங்கள், அதில் போகலாம் அப்படின்னா ஒருத்தன் அங்கேருந்து வேகமாக வரானுங்க. அதுக்காகவே நான் பயந்துக்கிட்டு போகாமல் ரோட்டில் நின்றுட்டேன். நம்ம பெரியவங்க நம்ம போகிறதுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா, குழந்தைகளாம் நம்ம தனியாக அனுப்பவே கூடாதுங்க. இப்போலாம் காலமே மாறி போய் இருக்கிறது. யாருமே ரோட்டில் மெதுவாக போகிறவங்களே கிடையாது. குழந்தைகளை நம்ம கடைக்கு சரி சின்ன பொருள் தானே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாலே பாருங்கள், அதுவே பெரிய ஆபத்தில் நின்றுது. அதனால் தயவு செய்து குழந்தைகளை யாருமே வெளியில் அனுப்பாதீங்க. அது மெயினாக இருக்கிற இடத்துல அனுப்பாதீங்க. நம்மளுக்கே இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் ஏற்படுது அப்படின்னா குழந்தைகளுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? அவங்க பயமே இல்லாமல் நம்ம தைரியமாக கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு கார் வரும்போது டக்குன்னு கிராஸ் ஆகிடுவாங்க. 2 பக்கம் ரோடு இருக்கும்போது கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. நம்மளுக்கே நானே பாருங்கள், கூட ஒருத்தவங்க நடக்கிறாங்க பாருங்கள், அவங்க நடக்கும் அவங்க பின்னாடியே நான் நடந்துட்டு போனேன். இல்லைன்னா நான் ரோடவே கிராஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அது மாதிரி குழந்தைகளை தயவு செய்து தனியாக அனுப்பாதீங்க. ரோடை பெரிய பெரிய ரோடெல்லாம் மெயின் ரோட்டில் பசங்களை நம்ம அனுப்பணும் அப்படின்னா தயவு செய்து கூட போங்க.